வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க. இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ரஸ்க் வச்சு செஞ்சுருக்கேங்க. இந்த ஸ்வீட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இந்த ரஸ்க் அல்வா செய்கிறதுக்காக 9 துண்டுகள் ரஸ்க் எடுத்திருக்கேங்க. இதை நல்லா குட்டி குட்டியாக ஒரு மிக்ஸி ஜாரில் பிச்சு போட்டுடலாம். இப்போ இதை நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. இப்போது இந்த அல்வா செய்கிறதுக்காக நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் ஒரு 5-6 முந்திரி பருப்பை நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்து நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அல்வா பார்த்திங்கன்னா நம்ம சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போது இந்த முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது நான் அந்த பொடி பண்ண பிரெட்டு துண்டுகள் எல்லாம் சேர்த்து இந்த கப்புக்கு 1 கப் பவுடர் கிடச்சிருச்சுங்க. இப்போது இந்த 1 கப் பவுடரை நம்ம அந்த பேனில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்குங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செய்யணுங்க, இல்லைன்னா ரஸ்க் தீஞ்சிரும். இப்போது நம்ம நல்லா அந்த நெய்யிலே வறுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது எந்த கப்பால் நான் இன்றைக்கி அந்த ரஸ்க் துண்டுகள் அளந்தனோ அதே கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். 1 கப் அந்த ரஸ்க் பவுடருக்கு 2 கப் தண்ணி அப்படிங்கிறது கரெக்டான அளவாக இருக்குங்க. இப்போது தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம அந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ரஸ்க் துண்டுகளை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கைகளால் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். சின்ன சின்ன கட்டிகள் இருந்துச்சுன்னா நம்ம அதை அந்த கரண்டியால் நல்லா உடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போது இனிப்புக்காக நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. இந்த நாட்டு சர்க்கரையில் கல் மண் எதுவும் இருக்காதுங்க, அதனால் நான் அப்படியே சேர்த்துருக்குறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட இருக்கிற நாட்டு சர்க்கரையில் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பாகா காய்ச்சி கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். அல்வா பார்த்திங்கன்னா அந்த பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி திரண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், பேனில் எதுவுமே ஒட்டலை, எவ்வளோ அழகாக திரண்டு வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை அதில் சேர்த்துட்டு கலந்துடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான ரஸ்க் அல்வா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதை இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஹாட்டாக பரிமாறலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அந்த அல்வா, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் இப்போ இந்த ரஸ்க் அல்வாவை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.